கோரா, ஹீரா, மேக்ஸ் மற்றும் ஜோஹன்னஸ் தங்கள் வகுப்பு மாணவர்களுடன் இணைந்து தோட்டத்தில் கம்பு விதைத்திருந்தனர். நேற்று இரவு பனிப்பொழிவுக்கு பிறகு தோட்டத்தை காண வந்துள்ளனர். நாங்க இங்க விதைகளை விதைச்சோம். போன தடவை வந்தப்போ எங்களால எதையுமே பார்க்க முடியல. ஆனா இப்போ நிறைய முளைச்சு வந்திருக்கு. இந்த தோட்டக்கலை பள்ளி பெர்லின் நகர நெடுஞ்சாலையை ஒட்டி உள்ளது. 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள இந்த தோட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு செடி வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஏராளமான மரங்கள், ஒரு சிறிய திராட்சை தோட்டம், குளங்கள் உள்பட இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் உள்ளன. பெர்லின்ல இருக்க இந்த தோட்டங்கள் குழந்தைகளுக்கு செடிகளை பத்தி சொல்லித்தர பள்ளிகளாகவும் இருக்கு. சில தோட்டங்கள் பல நூறு ஆண்டுகளா இங்க இருக்கு. இங்க வர சிறுவர்கள் இயற்கை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் நிறைய கத்துக்கலாம். குழந்தைகள் மட்டுமில்ல, பெரியவங்களும் இங்க வரலாம். சுற்றுச்சூழலை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, இயற்கையை அனுபவிக்க விரும்புகிறவங்க யார் வேணும்னாலும் இங்க வரலாம். இந்த குழந்தைகள் அருகில் உள்ள பள்ளியில் பயின்று வருகின்றனர். தோட்டக்கலை குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சிறுவர்கள் மாதந்தோறும் இங்கு வருகின்றனர். இன்று அவர்கள் ஊசி இலை மரங்கள் பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றனர். நகர சபையால் நடத்தப்படும் இந்த தோட்டக்கலை பள்ளி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விடப்படவில்லை என்றாலும் இங்கு நடக்கும் வகுப்புகளில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி உண்டு. கம்யூனிஸ்ட் காலத்தில் இருந்த பழைய கட்டடங்களுக்கு மத்தியில் இந்த சமூக தோட்டம் அமைந்துள்ளது. இங்கு மாத வாடகை கொடுத்து தனிநபரோ அல்லது குழுவாக இணைந்தோ செடிகளை வளர்க்கலாம். 40 சதுர மீட்டர் நிலத்துக்கு மாத வாடகையாக 15 யூரோ வசூல் செய்கின்றனர். சமூக சேவகரான டிம் கெக்லர் பொறுப்பில் உள்ள இந்த தோட்டத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை முற்றிலும் தடை செய்துள்ளனர். பன்முக கலாச்சார தோட்டங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. இங்க அனைவருக்கும் அனுமதி உண்டு. அருகில் உள்ள பகுதியில சார்ந்து இந்த தோட்டங்கள் அமைஞ்சிருக்கும். கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் விதமா இந்த தோட்டங்கள் செயல்படுது. இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அகதிகள் முகாம், இது எல்லாத்துக்கூடயுமே நாங்க இணைஞ்சே செயல்படுறோம். இந்த பகுதியில் இருந்த 2 மழலையர் பள்ளிகள் இடிக்கப்பட்ட பின்னர் உள்ளூர் மக்கள் போராடி இந்த நகர்ப்புற தோட்டத்தை அமைத்துள்ளனர். இந்த தோட்டத்துக்கான நிதி பொது நிதியிலிருந்து பெறப்படுகிறது. சமூக ஆர்வலரான சலோவா நியான்சி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் சிரியாவிலிருந்து வெளியேறி புதிய வாழ்க்கையை பெர்லினில் தொடங்கி உள்ளார். இவருக்கு காய்கறி வளர்ப்பையும் தாண்டிய இடமாக இந்த தோட்டம் உள்ளது. இவருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க இந்த தோட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. சில நேரங்கள்ல நாங்க எல்லோரும் இங்க வந்து டான்ஸ் ஆடுவோம், சத்தமா பாட்டு போட்டு நடனம் ஆடுவோம். நான் அரேபியன் பெல்லி டான்ஸ் கூட ஆடி இருக்கேன். சிலர் அதை கத்துக்கவும் ஆர்வம் காட்டி இருக்காங்க. ஆனா இப்ப வயசாயிடுச்சுல, முன்ன மாதிரி பெல்லி டான்ஸ் என்னால ஆட முடியல. பெர்லின் நகரத்தில் நிறைய சமூக தோட்டங்கள் உள்ளன. தோட்டக்கலையை தாண்டி இவற்றில் பல கலாச்சாரங்களை இணைக்கும் விதமாகவும் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவை சேர்ந்த தீப்தி அக்கூரத் மற்றும் அவரது கணவர் விபின் மாதவனுண்ணி நடைமுறைக்கு சாத்தியமான தோட்டப்பணியை செய்து வருகின்றனர். மென்பொருள் பொறியாளர்களான இவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்துள்ளனர். ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இவர்கள் இங்கு காய்கறிகளை அறுவடை செய்வதை காணலாம். நாங்க இத கொரோனா காலகட்டத்துல தொடங்கணும். வெளியே எந்த இடத்துக்கும் போக முடியாத நேரத்துல இப்படி தோட்டத்துக்கு வந்து போறது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த வருஷமும் நாங்க எங்க சாகுபடியை தொடர்றோம். சாகுபடி செய்ய எங்களுக்கு ஆகும் செலவு, நாங்க அறுவடை செய்யும் காய்கறிகளோட மதிப்பு, இந்த ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தப்ப நிச்சயம் இது எங்களுக்கு லாபகரமா இருக்கு. தோட்டக்கலை பள்ளியில் பயிலும் இந்த குழந்தைகள் தங்கள் பயிரை அறுவடை செய்ய இன்னும் 1 மாத காலம் உள்ளது. குளிர்காலம் என்பதால் அவர்களுக்கு தற்போது ஊசி இலை மரங்கள் பற்றி கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் அவர்கள் தோட்டத்துக்கு சென்று கற்று வரும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் இயற்கையை போற்ற அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.